ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்வில் என் வருகைக்கு முன் நடக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமான போது நீ என்ன செய்திருந்தாய்? எந்நேரமும் பலரிடமும் வெறுப்பு, கூச்சல் என்றுதானே இருந்தாய். தவறு உன் மீது இல்லை என்றாலும் பிறரிடம் வெறுப்பு என்பது தவறுதானே. இதனால் உன் வேலைகள் தாமதமாகுதல் என பல குழப்பங்கள் உன் வாழ்வில் வந்தன. யார் மீதும் நீ வெறுப்பை காட்டியதால் உன் வாழ்வு மாறியதா என்ன? இல்லையே, மாறாக மேன்மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரித்தது. ஆனால் நான் உன் வாழ்வில் வந்ததற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்தன என்பதை யோசித்தாயா? இப்போதும் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாகத்தான் உள்ளது, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றல் இன்று உன்னிடம் நிறையவே உள்ளது. அன்று இந்த பிரச்சனை, இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது என்று பல விஷயங்களில் ஒதுங்கியிருந்து உன் முன்னேற்றத்திற்கு நீயே தடையாய் இருந்தாய் என்பதுதான் உண்மை. ஆனால் சபாஷ் பிள்ளையே, உன்னை நீயே நான் விரும்பும் பிள்ளையாக, யாருக்கும் அஞ்சாத பிள்ளையாக, எதற்கும் என் சாயப்பா இருக்கிறார் என்று திமிராகத்தான் இருக்கிறாய் இன்று. முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் கஞ்சதனம். ஆனால் இப்போது எல்லாவற்றையும் நாம் தான் சமாளிக்கப் போகிறோம் என்று உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவருக்கும் வேண்டியது என்னவோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிறாய். இருந்தாலும் ஒரு குறை உள்ளது உன்னிடம். சொல்கிறேன், மிகப்பெரிய குரு மந்திரம். உனக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்லப் போகிறேன்? அது என்ன தெரியுமா? யாராவது உன்னிடம் சிரித்து பேசி அன்பாக குழைந்து பேசி பழகிவிட்டால் போதும், நீ என்ன செய்கிறாய்? ஒரு சின்ன வார்த்தை உன் குடும்பத்தை பற்றி கேட்டால் போதும், சுதாரிப்பாக இல்லாமல் உன் இரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறாய். அது உன்னையே அழித்துவிடும் என்று இன்றும் உனக்கு புரிய மாட்டேங்கிறது. உன் இரகசியத்தை பிறரிடம் பகிராதே. நீயே காப்பாற்ற முடியாத உன் இரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் பாதுகாப்பார்கள் என்று நினைப்பது முட்டாள்தனமாகும். இதனை இன்றோடு, இந்த இரவோடு விட்டுவிடு. அதுவே உன் மகிழ்ச்சிக்கான திறவுகோலாகும். மேலும் உன் இரகசியங்கள் பிறர் அறிவதால் அதை கொண்டு உன்னை முதல் விஷயமாக உன்னை சுதந்திரமாக இருக்க விட மாட்டார்கள். உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். உதாரணத்திற்கு, நீ தனியாக வாழ்கிறாய் என்றால் உன் வேலை பார்க்கும் இடத்தில் இது தெரிந்தால் என்னவாகும்? உனக்கு சில சமயம் சம்பளமே இல்லாமல் உன்னை சில மணி நேரம் கூடுதலாக வேலை செய்ய பயன்படுத்தி கொள்வார்கள். அதுவும் நேரடியாக சொல்ல மாட்டார்கள். வாழைப்பழத்தில் ஊசியை குத்துவது போல் எதை சொன்னால் நீ வழிக்கு வருவாய் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் நீ என்ன நினைத்து கொள்வாய்? நமக்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று உன்னோட பொக்கிஷமான நேரத்தை உன் குடும்பத்திற்காக சந்தோஷமாக செலவழிக்காமல் அவர்களுக்கு உன் நேரத்தை விரயமாக்குவாய். ஏன், உனக்கு தியாகி என்ற பட்டம் கொடுக்கவா போகிறார்கள்? இல்லையே, பின்பு ஏன் இந்த பொய்த்தனம்? உன் நேரம் விலைமதிப்பற்றது. அது சென்றால் திரும்ப வராது. அதை யாருக்காக எப்படி செலவழிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். உன் வேலையை உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடித்துவிட்டு மற்றொரு வேலையும் சின்னதாக நீ பார்க்கலாமே. அந்த ஊதியம் உன் குடும்பத்திற்கு உபயோகமாக இருக்கும் அல்லவா? ஒருவேளை பின்னாளில் இந்த சின்ன வேலை உனக்கு பிரம்மாண்டமான விஷயமாக உன் முன்னேற்றத்திற்கு மாறலாம் அல்லவா? புரிந்து செயல்படு. அதனால் யாரிடமும் உன் விஷயத்தை என்றுமே பகிராதே.
அது உனக்கு ஏற்படும் நன்மைகளை கெடுத்துவிடும் என்பதை புரிந்து கொள். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.